ஹலோ ஆல் வணக்கம் அகேன் இன்னொரு வீடியோ. ஆனால் இன்னைக்கு வீடியோ டபுள் தமாக்கா. அதாவது இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஒரு பக்கம் பரபரப்பாக என்ன நடக்க போகுது செகண்ட் ஓடிஐ அப்படின்றத பற்றியும் பேச போகிறோம். அதுக்கப்புறமா ஸ்மார்ட் சயீத் முஸ்டாக் அலி ட்ராஃபி 38 டீம் பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் நம்ம சிஎஸ்கே ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் எல்லாமே கலக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றியும் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ டபுள் தமாக்கா. மாஸ்டர் ஃபஸ்ட்டு இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? கண்டிப்பா கண்டிப்பா அது என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் மேட்சோட அந்த இது இன்னும் சிங்க் ஆகல. ஓகேங்களா, அந்த அடிதடியில இருந்து இன்னும் வெளில வரல. பட் ஆனா ஐ திங்க் இட் வில் பி அனதர் க்ளோஸ் கண்டெஸ்டிங் மேட்சா தான் இருக்கும். ஓகே. ஆனால் ஒரு குவிக் டர்ன் அரவுண்டுக்கு அப்புறமா வராங்க. அதாவது ரெண்டு டீமுக்குமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து இது இருந்திருக்காது. டே ஆஃப் தான் உங்களுக்கு. ட்ராவல் டே ஒன்று டே ஆஃப் தான். பட் ஆனால் மாடர்ன் டீம்ஸ் இது எல்லாத்துக்குமே ஃபைன் தான். இதெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு இப்போ ஆக்சுவலா. ஸோ ராய்ப்பூர் ஐ திங்க் அங்கே பெருசாக இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடக்கலை இல்லையா? ஆமா, நான் பார்த்த வரைக்கும் ஒரே ஒரு ஓடிஐ இதுக்கு முன்னாடி போயிருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து. இட் வாஸ் லோ ஸ்கோரிங். இது முகமது ஷமி ஏதோ பயங்கர நல்ல ஸ்பெல் போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 108 என்னமோ ஆல் அவுட். இந்தியா சேஸ் டவுன் வித் 2 விக்கெட்ஸ் என்னமோ முடிச்சிட்டாங்க. ஈஸியாக முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து கிரவுண்ட் எப்படி, பிச்சு எப்படி அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு தெரியல. ஓகே. அதாவது கிரவுண்டை பற்றி தெரியலனாலுமே வந்து டீம்ஸை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். ஸோ பிளேயிங் 11 இந்தியாவில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? எனக்கு வந்து 2 பொசிஷன் ரெண்டு பொசிஷன் இல்ல, ஒரு பொசிஷன் கண்டிப்பா பேசணும். ருத்துராஜ் கெய்க்வாடு வந்து அந்த பொசிஷன் அவருக்கு ஜஸ்டிஃபைடா இல்ல வேற வெளியில இருக்கிற பிளேயர்ஸுக்கு இது கொடுக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு நான் என்னோட ஃபர்ஸ்ட் இதுலயுமே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ருத்துராஜ் கெய்க்வாட் டாப் 3ல இருக்கிறதான் அவருக்கு பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி, அவருக்குமே டீமுக்கும் பெஸ்ட்ன்றது என்னோட வியூ. நான் வந்து பண்ட்டை தான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ ஸ்டில் ஃபீல் லைக் பண்ட் வில் பி அ பெட்டர் பிக் அட் நம்பர் 4. நீங்க என்ன நினைக்கிறீங்க? I'll still go with ருத்துராஜ் கைக்வாட். ருத்துராஜ் கைக்வாட் கேன் பிளே நம்பர் 4 அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது வந்து அவர் வந்து அடாப்ட் பண்ணி, அதாவது இது வரைக்கும் விளையாடி இருக்காரா அப்படின்னா வந்து இல்லை. பட் இஸ் he a capable player to cement a spot in number 4 அப்படின்னு கேட்டால் எஸ், நான் 100% பிலீவ் பண்ணுறேன். ஹி ஹாஸ் அ ரைட் டெக்னிக், ரைட் டெம்பரமெண்ட் அண்ட் அவர் வந்து லோக்கல்லையுமே வந்து நிறைய டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ரன் அடித்து தான் வந்து டீமுக்குள்ளே வந்திருக்காரு. லுக்ஸ் லைக் மேனேஜ்மெண்ட் இஸ் கோயிங் டு give him some long rope. அதாவது ஸ்ரேயா ஐயர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி காட் இன்ஜூர்ட் ஹிம்செல்ஃப். ஸோ அண்ட் ஐ திங்க் அவர் வந்து இதுக்கப்புறம் வந்து என்சிஏ போயிட்டு ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள ஐ திங்க் ஹி ஹாஸ் தி கேப்பபிலிட்டி ஆஃப் சிமெண்டிங் இஸ் நம்பர் 4 ஸ்பாட். ஐ டோன்ட் சி தட் ஹி இஸ் கெட்டிங் ட்ராப் ஃப்ரம் த டீம். எனக்கு ஒரே கொஸ்டின் என்னன்னா, அந்த இடத்துல வந்து அவர் ஸ்ட்ரைக் ரேட்டு நமக்கு ஓகேவா? அதாவது நம்ம பேசணும் இல்லைங்களா, கோலி, ருத்ராஜ் கெய்க்வாட், கேஎல் ராகுல். ஓகேங்களா, இப்போ கேஎல் ராகுலுக்கு பதிலாக இப்போ வேற ஒரு பிக் ஹிட்டிங் ஒரு பேட்ஸ்மேன் இருக்காருன்னா டிஃபரெண்ட் திங். எனக்கு 3 பேருமே ஒரே மாதிரி இருக்காங்களே. ஒரே மாதிரினா என்னன்னா, தே ஆர் பெர்ஃபெக்ட் லைக் கிளாஸ் பிளேயர்ஸ். லைக் தே கேன் பேஸ் த இன்னிங்ஸ் டைப் ஆஃப் பிளேயர்ஸ் இல்லைங்களா. அதனாலதான் நான் பண்ட்டை பிக் பண்ணேன். ஏன்னா ஹி வில் பி தட் எக்ஸ் ஃபேக்டர். சடனா வந்து மேட்சை மாத்திருவாரு. லாஸ்ட் மேட்ச்லயுமே நம்ம பேசணும் இல்லைங்களா, அந்த வாஷிங்டன் சுந்தரும் அவர் ருத்ராஜ் கெய்க்வாடாலையும் அவங்களால வந்து அந்த அதே மொமெண்டம் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியல. அதனால நான் வந்து ஐம் கொஸ்டினிங் ருத்ராஜ் கெய்க்வாட். அவரோட கேப்பபிலிட்டிஸ், கிளாஸ், அதெல்லாம் நான் கொஸ்டின் இல்லை, நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, பண்ட்டு வந்து அந்த எக்ஸ் ஃபேக்டர்ன்றதை நான் வந்து டிக் அடிக்கிறேன், ஓகேவா. பட் ஆனால் நம்பர் 4ல் ரிலையபிலிட்டின்னு வரும்போது நான் வந்து 2 பெரிய டிக் வந்து ருத்ராஜ் கைக்வாடுக்கு தான் அடிப்பேன். அதாவது ஐ ஸ்டில் பிலீவ் தட் வாட் எவர் ஸ்ரேயாஸ் ஐயர் கேன் ஆஃபர் அதை வந்து ருத்ராஜ் கைக்வாடால் கண்டிப்பாக பண்ண முடியும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலையபிலிட்டியும் சேர்த்து. ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயர் பண்ணதையே வந்து ரிலையபிலிட்டியும் சேர்த்து அட்டாக்கிங்கும் சேர்த்து பண்ணிட்டு பண்ணுவாரா அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் மார்க். அப்படி பார்த்தா நான் என்ன ப்ரிஃபர் பண்ணியிருப்பேன்னா, கேஎல் ராகுல் இஸ் லைக் ப்ராப்ளி கேன் கம் அட் 4. ஓகேங்களா, 5ல வேணா பண்ணிட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் இட்ஸ் சேம் டைப் ஆஃப் பிளேயர்ஸ். ஓகேங்களா, அதுதான் நம்ம 2 பேரோட கமெண்ட். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், நான் சொல்றதும் கரெக்ட் தான். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் இட் கிளிக்ஸ் இல்லைங்களா. மேபி டாப் ஆர்டர் வந்து கிளிக் ஆகிட்டாங்கன்னா வேற மாதிரி, கிளிக் ஆகலைன்னா சொல்லுவாங்கல்ல 11 பேர் தான் விளையாட முடியும் அப்படின்னு. அண்ட் ஐ திங்க் ருத்ராஜ் கைக்வாட் இஸ் டூ குட் பிளேயர் டு மிஸ் அவுட் நினைக்கிறேன். நீங்க வந்து அதே பிளேயர் 11 அதாவது அவர் இருப்பார்னு நினைக்கிறீங்க. நானும் அவர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஆனா ஐ ப்ரிஃபர் டு மேக் அ சேஞ்ச். ஓகேங்களா, இன்னும் ஒன்னே பிளேயிங் இன் தி சீரிஸ். ஓகே இன்னும் ஒன்னே ஒன்னு, நிதிஷ்குமார் ரெட்டி டீமுக்குள்ள வர முடியல.
ஆமா. அவங்க நானுமே ஃபர்ஸ்ட் இதுல வந்து நிதிஷ்குமார் ரெட்டி எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் பேஸ் இதுக்காக. பட் ஆனா அவங்க வந்து அவங்களோட வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் இவங்கள நம்பியே வந்து போயிருக்காங்க. அண்ட் பேஸ் வந்து எங்களுக்கு வந்து அதாவது வந்து எங்களுக்கு ப்ராப்பரா 3 பவுலர்ஸ் வேணும் அப்படின்ட்டு ஹர்ஷதீப், ரஷீத் அண்ட் இதுக்கு போயிருக்காங்க. நான் வந்து அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மிஸ் அவுட் ஆயிட்டு அதுல நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ஆனா ஃபர்ஸ்ட் மேட்சே அவங்க வந்து அந்த அப்ரோச் எடுத்ததுனால ஐ டோன்ட் சி தெம் சேஞ்சிங். ஸோ ஐ திங்க் ஸோ ப்ராப்பரா 3 பவுலர்ஸ் வச்சு விளையாடுவாங்கன்னு ஸோ நினைக்கிறேன். பேசிக்காக நீங்கள் சொல்கிறீங்க சேம் 11 ஃபார் இந்தியா. யா யா ஓகே டெஃபினெட்லி. ஓகே தென் வில் மூவ் ஆன் டு சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எனக்கு தெரிஞ்சு 2 சேஞ்சஸ் நான் எதிர்பார்க்குறேன். அட்லீஸ்ட் இவர் பவுமா வரணும், அதுக்கப்புறம் மகாராஜா எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணணும். ஆமா. எனக்கு தெரிஞ்சு அதாவது மகாராஜா நினைக்கிறேன் சுப்ராயன் அவரை வந்து ரீப்ளேஸ் இந்த சூப்பர் பண்ணிடுவாங்க. சுப்பராயன்னு பேசணும்ல நம்ம. அவரு வந்து எனக்கு தெரிஞ்சு டீம்ல இருக்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் அவரை வந்து எடுத்துட்டு நீங்க சொன்ன பவுமாவோ இல்ல மகாராஜ் வந்து எப்படி யார் எடுப்பாங்க மகாராஜ் இல்ல வர்றதுக்கு? மகாராஜுக்கு இது சுப்ராயனுக்கு பதிலாக தான் சுப்ராயனுக்கு மகாராஜ், ஏன்னா அவர் தான் பட் ஸ்பின்னரா ஆனா வந்து இருந்தார். இந்த காட்ஸேவும் சரி அதுக்கப்புறம் அந்த மிடில் ஆர்டர்ல ஆடின இதுவுமே சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால திருப்பி பவுமாக்கு வந்து எடுத்துட்டு வருவாங்களா அந்த மொமெண்டம் வந்து இது இல்ல பவுமா பண்ணுவாங்களா? கேப்டன்ல. இல்ல கேப்டன் தான் பட் ஆனா வந்து நம்மளுக்கு இல்ல ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த ஜோர்ஜியா அவரை மேபி பார்க்கலாம். ஏன்னா அவர் இன்னொரு பிளேயர் பிரீட்ஸுக்கு அவர் பயங்கரமான ரெக்கார்டு வச்சிருக்காரு. பிரெட்ஸி. இப்போ ஆமா ஆமா 8-9 மேட்ச்ல வந்து கிட்டத்தட்ட எல்லா ஆமா இதுலயுமே ஆமா 50 அடிச்சிருக்காரு. ஆமா அவரை ஆமா தொட முடியாது. ஓப்பனிங் ஸ்லாட் ஃபிக்ஸ்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரவிஸையும் கை வைக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஜோர்ஜிஸ் பிளேஸ் தான் வந்து போகும்னு நினைக்கிறேன் பவுமா வந்தாருன்னா. அப்ப அன்வர் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான். இல்ல அதேதான் அவங்களுக்கும் தே ஆல்சோ ஹேவ் லாட் ஆஃப் குட் பிளேயர். ஸோ ஒன்லி 11 கேன் பிளே இல்லைங்களா. எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா மாத்திருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சரி ஓகே. ஐ திங்க் இது வந்து சீரீஸ் டிசைடர். நம்ம டெஸ்ட் மேட்சை பத்தி நம்ம திருப்பி திருப்பி பேச வேண்டாம். முக்கியமா நான் பேச வேண்டாம் அதை பத்தி. இல்ல பட் ஆனா நீங்க சின்ஸ் அந்த டாபிக் போனனால நமக்கு இந்த மேட்ச்ல என்ன, இந்த சீரீஸ்ல என்ன டிஃபரன்ஸ், எஸ்பெஷலி ரோக்கோவோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, அது என்ன நமக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கறத பத்தி குயிக்கா ஒரு 1 or 2 மினிட்ஸ் பேசிடலாம். என்னோட வியூ என்னன்னா அந்த சீனியர் பிளேயர்ஸோட பிரசன்ஸ் வில் மேக் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இல்லைங்களா. ஏன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் சொல்லிடுறேன், நீங்க மேட்ச் பார்க்கல ஆனா நான் சொல்றேன். என்னன்னா அவர் பிரவிஸும் அன்சனும் வந்து பயங்கரமா அடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லா பாலுமே 6 அடிக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. கேஎல் ராகுல் வந்து அதாவது அவர் க்ளூலெஸ் நான் சொல்ல மாட்டேன். ஹி வாஸ் லுக்கிங் ஃபார் சம் சப்போர்ட். பேசிக்கா வந்து ரோஹித் சர்மா உள்ள இறங்கிட்டாரு. இறங்கி வந்து ஃபீல்டிங் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ராகுல் கூட வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பேச ஆரம்பிச்சிட்டாரு. பவுலர்ஸ் எல்லாம் போய் டாக்டிக் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ யூ யூ ஹாவ் தட் லைக் ஆன் சொல்லணுமா, இல்ல அந்த மாரல் சப்போர்ட்னு சொல்லணுமா, இல்ல அந்த டாக்டிக்ஸ் சொல்லணுமா, அதெல்லாம் வந்து எந்த நியூ பிளேயருக்கும் டீச் பண்ண முடியாது. கரெக்டா. ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் வில் கிவ். அஃப்கோர்ஸ் பேட்டிங்ல பார்த்துட்டோம். கரெக்டா. ஸோ ஹவு டு கோ அபவுட் அன் இன்னிங்ஸ் இன் ஓடிஏ அதெல்லாம் வந்து அவங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறது கத்துக்கிறதுக்கு அவங்க பிளே பண்ணி காட்டுறாங்க. பட் ஆனா இந்த கேப்டன்சி இதெல்லாம் வந்து ஒன்லி த எக்ஸ்பீரியன்ஸ் வில் கிவ். ஓகேங்களா. அகைன் நான் என்ன கோட் பண்ணணும்னா கோலிக்கு வந்து தோனி கேப்டன்சி கொடுத்தப்ப நீங்க பாத்துருந்தீங்கன்னா தோனி வாஸ் வித் ஹிம் மெயின்லி என்ற ஷார்ட்டர் ஃபார்மேட். ஓகேங்களா. கோலி கேப்டன்னா சில நேரம் வந்து தோனி வில் லைக் டு ஃபீல்டு செட்டிங், அதாவது பேசிக்கலி லேர்ன் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கரெக்டா. ஸோ அந்த இதெல்லாம் பார்க்க முடியாது. டிரான்சிஷன் ஆகும்னு சொல்றீங்க அதானே? இந்த வார்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், யூஸ் பண்ண வச்சுட்டீங்க. அதான் டிரான்சிஷன்ங்கிறத விட நான் லேர்னிங்ஸ்ன்னு சொல்றேன் நான். ஏன்னா நீங்க அவங்கள பார்த்து கத்துக்கிட்டு அதுல இருந்து உங்களோட ஓன் இன்ஸ்பிரேஷன் வரும், ஓன் ஸ்ட்ராட்டஜி வரும். ஸோ கில்லுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அவர் கண்டிப்பா டெஸ்ட்ல வந்து மிஸ் பண்ணுவாரு. அட்லீஸ்ட் ஓடிஐல வந்து கத்துக்கிறதுக்கு இன்னும் இருக்காங்க. பட் அதான் நம்ம அந்த டிஃபரன்ஸ் பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம எங்கேயும் போய் வாங்க முடியாது. ஒன்லி இட் கேன் கம் வித் லைக் பிளேயிங் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா அவ்வளவுதான். இதுதான் அஸ்வின் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருப்பார்ல, யாரும் வந்து சீனியர் பிளேயர்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சுபம் கில்லுக்கோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கோ கவர் டிரைவ் எப்படி ஆடணும்னு சொல்லி கொடுக்க போறதில்ல. பட் ஆனா வந்து ஃபீல்டை வந்து எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும், பவுலரோட எப்படி இருக்கு, நீ ஸ்லிப்புக்கு முன்னாடி நிக்கணுமா பின்னாடி நிக்கணுமா, அதாவது வந்து சம்பந்தமே இல்லாம திடீர்னு வந்து கவர்ல ஒரு ஃபீல்டரை நிக்க வை, அவன் வந்து கரெக்டா வந்து கேட்ச் அங்க கொடுப்பான் அப்படிங்கறதெல்லாம் பேட்ஸ்மேனா யோசிச்சு இது பண்றது. தட் இஸ் வாட் எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல அததான் சொல்ல வரேன். அந்த டயத்துல வந்து they basically pitched in and like basically supported the team. எனக்கு அதான் நான் டெஸ்ட் டீம் அதனாலதான் ஃபெயில் ஆனாங்க நான் சொல்ல விரும்பல. ஆனா அது சில நேரத்துல அந்த லாகிங் தெரிஞ்சது. கேப்டன் வாஸ் சம்டைம்ஸ் க்ளூலெஸ், என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல தான் நீங்க நிறைய இமேஜினேஷன் பண்ணணும். அதெல்லாம் வந்து அகைன் ஐ எம் யூசிங் இட். அதெல்லாம் டிரான்சிஷன்ல கவர் ஆயிருந்ததுன்னா இன்னும் பெட்டர் டீமா வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான்.
ஓகே. ஓகே. நம்ம வந்து எல்லாத்தையும் பத்தி பேசியாச்சு. இப்போ வந்து செகண்ட் சீரிஸ் டிசைடர். இதுல வந்து ப்ரிடிக்ஷன் டைம். யாரு சீரிஸ் நான் என்ன ப்ரெடிக்ட் ஜெயிக்க பண்றதுக்கு இருக்கு? நான் தான் ஆல்ரெடி அப்படியா 3-0 சொல்லிட்டேனே. சொல்லிட்டீங்களா? ஓகே. Just to make things go wild and interesting, I say South Africa this time. ஓகே, ஸோ அந்த 2-1ல அந்த 1 செகண்ட் மேட்ச்ன்றீங்க. ஆமா. ஓகே, அண்ட் என்னோட இந்தியாவில் பிளேயர் டு வாட்ச் அவுட் வந்து போன தடவை கோலி அடிச்சிட்டாரு, இந்த வாட்டி ரோஹித் சர்மா. ஐ ஸ்டிக் வித் ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வால். ஓகே. சவுத் ஆஃப்ரிக்காவில் நான் போன தடவை மாக்ரம் சொன்னேன், அவர் சீப்பாக அவுட் ஆயிட்டாரு. போன இடம் நான் மகாராஜ் சொன்னேன், அவர் டீம்ல எடுக்காம விட்டுட்டாரு. நான் பிரவிஸ் போறேன். நானும் ஆக்சுவலாக பிரேவிஸ் தான் சொல்லலாம்னு இருந்தேன். அதெல்லாம் கிடையாது, கணக்கு சொல்லாது. ஓகே. I'll stay with Aiden Markram. ஓகே, I'll stay with Aiden Markram. ஓகே. நான் சவுத் ஆஃப்ரிக்கா சொல்லியிருக்கேன், மாஸ்டர் வந்து இந்தியா சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படி நீங்கள் வந்து யார் வந்து பிளேயர். ஆமா, சில பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஒருத்தவர் வந்து இந்தியா லூஸ் லைக் 1-2 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஒருத்தவர் 2-1ன்னு போட்டிருந்தாரு. ஓகேங்களா, யாரும் எனக்கு ஒன்றும் சப்போர்ட் பண்ணல. பார்க்கலாம் எப்படின்னு பார்ப்போம். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ராய்ப்பூர்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம வந்து சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபி வந்து வெறித்தனமா போய்கிட்டு இருக்கு. அது ஏன் நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா, நம்ம சிஎஸ்கே சிங்கக்குட்டீஸ் எல்லாம் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல். இப்போ வந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு செம்ம டீமா தெரியுது மாஸ்டர். அதாவது வந்து அப்பா என்ன பெர்ஃபார்ம் மாதிரி பண்ணா team. ஆனா வந்து எல்லாமே நல்ல வேற டீம் வழி தான். இல்லாம இன்பிட்வீன்ல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்த பிளேயர்ஸ். ஆனா இப்போ ஆமா வந்து ஆமா செம்ம ஆமா, டீமா அதான் தெரியுது. அதுதானே நமக்கு டொமஸ்டிக் இப்போ T20 டோர்னமெண்ட் எல்லா ஆமா ஆமா ஸ்டேட்ஸ் இந்த சர்வீசஸ் எல்லாருமே ப்ளே பண்றாங்க. ஸோ கண்டிப்பா. தேர் இஸ் லாட் ஆஃப் ஃபோக்கஸ். ஏன்னா அது ஒரு என்ன சொல்றது ப்ரீடிங் பிளேஸ் ஃபார் லைக் IPL இல்லைங்களா. ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து அதில் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா தே வில் ஹாவ் a குட் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் கண்டிப்பா. இன் IPL அண்ட் அவங்களோட பேஸ் பிரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஐ அதாவது திங்க் அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதை மட்டும் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க வந்து அதோட ஸ்டாட்ஸ்ல எடுத்து வச்சிருக்கீங்க, அதை நீங்க படிங்க. கண்டிப்பா வியூவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே. நம்ம அதை வந்து போக போக எல்லா வீடியோஸையும் நம்ம ஆஸ் த டோர்னமெண்ட் ப்ரோக்ரஸ் நம்ம சொல்லிட்டே ஆமா இருப்போம். ஆமா ஸ்மார்ட்டா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏழைகளின் ஐபிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஆமா, அது அது அதான் அடுத்தடுத்த லெவல் நம்ம இதுல செட் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் கிரேட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட். ஸோ அதான் நான் வந்து இப்போதைக்கு எல்லா டீமும் 3 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இட்ஸ் கோயிங் டு பி லாங் டோர்னமெண்ட். ஓகேங்களா, இப்போதைக்கு 3 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே கீ பிளேயர்ஸ் அகைன் ரீடைன்டு பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து மெயினாக வந்து ஆயுஷ் மாத்ரே வந்து 2 செஞ்சுரி, 3 மேட்ச்ல 2 ஆமா செஞ்சுரி, 53 பால்ஸ்ல 110, 59 பால்ஸ்ல 104 சம. அதுக்கப்புறம் ஊர்வில் பட்டேல் வந்து அவர் வந்து 37 பால்ல 190. ஆனா மேட்டர் என்னன்னா, ஊர்வில் பட்டேலுக்கே டீம்ல பிளேஸ் இல்ல. அப்படி ஒரு கன் டீமா சிஎஸ்கே ஊர் மாதிரி வச்சிருக்காங்க. ஆமா, அவர் வந்து இன்னொரு ஒரு குயிக் ஏதோ 20 அடிச்சிருக்காரு 10 பால்ஸ்ல ஏதோ 20. ஸோ அட்லீஸ்ட் இவங்க 2 பேரும் எனக்கு என்ன கிளியரா தெரியுதுன்னா ஸ்ட்ரைக் ரேட் பயங்கரமா வந்து அந்த அந்த ஓப்பனிங்ஸ் இது பேட்ஸ்மேனுக்கு இல்ல அந்த குயிக் ரன்ஸுக்கு வந்து பக்காவா செட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க 2 பேரும் அது. சிவம் துபே வந்து அவர் ரொம்ப பெரிய இன்னும் பெர்ஃபார்மன்ஸா பண்ணல. பட் ஆனா அவரும் ஒரு குயிக் 40 வந்து ஒரு 19 பால்ஸ்லயும் பவுலிங்ல வந்து 31 ரன்ஸ் கொடுத்து 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஒரு மேட்ச்ல. பரவாயில்ல, அப்ப வந்து பவுலிங் போடுறாரு. போடுறாரு. ஆமா, ஸோ அது அகைன் ஓகே. பாசிட்டிவ் திங்கு. இன்னொரு பாசிட்டிவ் வந்து இவர் அன்சுல் கம்போஜ். அவர் வந்து 2 மேட்சோட ஸ்டாட்ஸ் பார்த்தேன். 4 ஓவர்ஸ் போட்டிருக்காரு. 26 ஃபார் 2, 25 ஃபார் 2. ஓகே, சூப்பர் ஆமா எக்கனாமி. ஆமா ஆமா, 2 விக்கெட்ஸ் வேற பாத்தீங்களா. ஸோ பெஸ்டாகுங்க. இதுல ஒரு மேட்ச் வந்து சூப்பர் ஓவர் போய் அவர் தான் பவுலிங் போட்டிருக்காரு, போட்டு வின் பண்ணிருக்காங்க. போதுமே ஆமா, ஒரு போதுமே. ரன்னா என்னமோ தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், விக்கெட் போயிடுச்சு உங்களுக்கு. போதுமே. அந்த இதுவும் பண்ணிருக்காரு. ஸோ லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் ஆன் நம்ம டாப் ஆர்டர் பிளஸ் வந்து சிஎஸ்கே பவுலிங் துபே. சூப்பர். இன்னும் நம்ம எதிர்பார்த்தது இன்னும் கிளிக் ஆகாம, அதாவது நம்ம நினைக்கிற அளவு கிளிக் ஆகாம இருக்கிற வந்து ஸ்ரேயஸ் கோபால் வந்து அவர் எதுவும் இன்னும் மேஜர் ஒரு கான்ட்ரிபியூஷன் இல்ல. ஓகேங்களா, பவுலிங் போட்டிருக்காரு எல்லாமே வந்து அவர் எப்படி பிளேயிங் லெவல்ல இருக்க மாட்டாரு. இல்ல. பட் என்ன சொல்றது, நான் வந்து அந்த பிளேயர் எல்லாம் ஃபார்ம்ல இருந்தா மேபி ரொட்டேஷன் அதுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்த்தேன். கம்மிங் பேக் டு அவரை எப்படி கூப்பிடணும்னு தெரியல. சஞ்சு சாம்சன் என்னங்க இப்ப கூப்பிடணும்னு தெரியல. அவர் வந்து 3 மேட்ச் விளையாண்டுருக்காரு. அவருக்கு 2 மேட்ச்ல வந்து ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு, ஒரு 50 அடிச்சிருக்காரு. அதுல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 43 ரன்ஸ் ஆஃப் 15 பால்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ he is just getting back into that like ஒரு ரிதம் மாதிரி தெரியுது. பட் ஸ்டில் லைக் அவர் லெவலுக்கு இன்னும் நிறைய பெர்ஃபார்மன்சஸ் வரும்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ இதாக்கி சிஎஸ்கே பிளேயர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ்.
நமக்கு சிஎஸ்கே மட்டும் பார்க்க வேணாம், நமக்கு அடுத்து T20 வேர்ல்டு கப் வேற வருதுல, இந்தியா பெர்ஃபார்மன்ஸஸும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன். அஃப்கோர்ஸ் டீம்ல கண்டிப்பா. இல்லாம 2 பேர் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அபிமன்யு ஈஸ்வரன் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, இஷான் கிஷான் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதாவது கரண்ட் இன்டர்நேஷனல் டீம்ல இல்லாதவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நமக்கு அபிஷேக் சர்மா வந்து ஒரு செம்ம அடிச்சிருக்காரு. 52 பால்ல ஆமா, 140. அது வேர்ல்ட் ரெக்கார்டுன்னு ஏதோ பார்த்தேன் நான். ஆமா. ஓகே, அவர் வந்து அவரு 12 செம்ம பால்ஸ் 50 அடிச்சிருக்காரு வந்து போல வேர்ல்ட் இருக்கு. ரெக்கார்டு. ஐ மீன் நம்மளோட இந்தியன் ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன் அந்த டோர்னமெண்ட். மேட்ச்ல 310 ரன் அடிச்சிருக்காங்க. போயிடும். அது மாதிரி போயிட்டு இருக்கு. மற்றபடி அகைன் நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து ஓடிஐல இருக்காங்க. நமக்கு இன்னும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் நான் சொல்லணும்னா, வருண் சக்கரவர்த்தி இஸ் எட் டு மேக் அ மார்க் ஆன் த டோர்னமெண்ட். ஒரு 47 ஃபார் நோ லாஸ் கொடுத்துருக்காரு, சாரி நோ விக்கெட்ஸ், 34 ஃபார் 1, அதுக்கப்புறம் 28 ஃபார் 1. இன்னும் அகைன் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு அவருக்கு இன்னும் கிளிக் ஆகல. நம்மளோட கேப்டன் 35 runs off 30 balls, 47 runs off 30 balls, 31 runs off 21 balls. அதாவது ரீசனபிளா ரன்ஸ் இருக்கு. ஆனா அகெயின் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு வந்து இது வந்து ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ 30s 40s இருக்கு. அவர் அந்த லெவலுக்குலாம் வந்துட்டாருன்னா கிட்டத்தட்ட 100 அடிச்சிருவாரு. கரெக்டா? ஸோ விச் டெல்ஸ் அட்லீஸ்ட் டு மீ தட் ஹி இஸ் ஸ்டில் நாட் தட் லைக் பீக் இன்னும் ரீச் பண்ணல. பட் இட் இஸ் குட் தட் ஹி இஸ் பிளேயிங். இட் இஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹிம் டு கம் பேக் டு த ஃபார்ம். ஓகே, இவ்வளவு சொல்லிட்டு நான் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து எப்படி விட முடியும்? அதாவது வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து என்னன்னா, ரஜத் படிடார் வந்து 4 months அவுட்டு, இனிஷியல் ஐபிஎல்ல வந்து மிஸ் பண்ணுவார், ஒரு பெரிய இன்ஜுரி அப்படின்னு எல்லாமே படித்தேன். ஸோ ஜிதேஷ் சர்மா வந்து ஓப்பனிங் மேட்சஸ்லாம் வந்து கேப்டன்சி பண்ணுவாருன்னு. ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு குட் நியூஸ் என்னன்னா, ரஜத் படிடார் ஸ்டார்டட் பிளேயிங் சைட் முஸ்டாக் அலி ட்ராஃபி. ஸோ அவர் வந்து தேர்ட் மேட்ச் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு, விச் சீம்ஸ் தட் ஹீ இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் இன்ஜுரி. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லா மேட்சும் விளையாட மாட்டார், பட் ஆனால் வந்து ஆன் அண்ட் அவுட் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் லைக்லி ஹீ வில் பி ஃபுல்லி அவைலபிள் ஃபார் ஐபிஎல். ஸோ தட் இஸ் ஃபார் ஆர்சிபி ஃபேன்ஸ். தட் பீயிங் செட், நம்ம வந்து இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்காவும் வந்து ரொம்ப பரபரப்பாக போகுது, சயித் முஸ்டாக் அலி ட்ராஃபியும் வந்து சூப்பராக போகுது. ஐ திங்க் இட்ஸ் சூப்பர் வீக் ஓவரால் ஃபார் கிரிக்கெட். ஆஷஸ் வருவோம், நம்ம வந்து நாளைக்கு ஆஷஸ் பற்றி கண்டிப்பாக பேசுவோம். லாட்ஸ் ஆஃப் ட்ராமா, லாட்ஸ் ஆஃப் ஃபயர், பிங்க் பால் வேற. அதை பற்றி ஸோ பேசுவோம். ஆமா, அதை பற்றி டீட்டெயில்டாகவே பேசுவோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சயித் முஸ்டாக் அலி ட்ராஃபி பற்றி வேறு ஏதாவது புதுசாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுமா, இல்லை வந்து அடுத்தடுத்த வீடியோலையும் அதை பற்றி அந்த ப்ரோக்ரஸ் என்ன அப்படிங்கிறத போடணுமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்காவில் உங்களோட பிக்கு யார் ஜெயிக்க போகிறா, யார் வந்து அதிகமாக ரன்ஸ் அடிக்க போகிறா அப்படிங்கிற உங்களோட தாட்ஸையும் கமெண்ட்ஸில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிரிக்கெட் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனல் பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். Until meet you in next video, signing off Vikram and Master, thank you so much.